கூப்பிடுவாங்க, பேசுவேன். கடைசியாக எம்எஸ் அம்மா நூற்றாண்டு விழாவில் 3 கூட்டத்தில் பேசினேன். அதில் என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்தேன்னா, நீ எம்எஸ் அம்மாவை பார்த்துருக்கியான்னா, இல்லைண்ணா. அப்புறம் பேசுகிற? எங்களுக்கு பேர் தெரிஞ்சாலே 2 ஹவர் பேசுவோண்டா. அவனுக்கு கொஞ்சம் இசை தெரியும். அவனுக்கு தாங்க முடியல, அவன் கீழே உட்காந்துருக்கான். இல்லைடா எம்எஸ் அம்மா விட்றா, உனக்கு கர்நாடக இசையே தெரியாது. நான் சொன்னேன், இதில் என்னடா இருக்கு? இது இசையே, அதாவதுங்க இசை முழுக்க தெரிஞ்சவங்களை கூட நம்பிடலாம். அவன் ரசிப்பான், அமைதியாக இருந்துருவான். இந்த பாதி தெரிஞ்சவங்க பண்ணுற கலாட்டா இருக்கு பாருங்க, அவனுக்கே பாதி தான் தெரியும். ஆனால் தெரியாதவங்களை கேலி பண்ணுவாங்க பாருங்க, அவங்க தான் நிறைய கேள்வி பண்ணுவான். நானும் சூன்யம், ஒன்றுத்துக்கு உபயோகம் இல்லை. இசை தெரியலையேன்னுவா. தெரியலன்னா என்ன, உனக்கு தெரிஞ்சது எனக்கு தெரியல. அதுவும் அவனுக்கும் பாதி தான் தெரிஞ்சுது. ஒரு இசை கச்சேரி நடக்குது, இந்த மாதிரி ஆடியன்ஸு. திடீர்னு இந்த பக்கமாக ஒரு கதவு திறந்து ஒரு ஆளுக்கு நேராக வந்தான். முன் வரிசையில் உட்காந்து இதே மாதிரி தான் பாதி தெரிஞ்சவர். சார் பாடுறது கல்யாணியான்னு கேட்டான். அந்த ஆள் கோவம், அபிஷ்டு, உனக்கு கல்யாணின்னு தெரியல, சாருகேசின்னு தெரியல. நான் சொன்னேன், நீங்கள் தான் சார் தப்பு பண்ணுறீங்க. உங்களுக்கு தான் கல்யாணின்னு தெரியல, என்னன்னு தெரியல. நான் கால் டாக்ஸி டிரைவர். கல்யாணின்னு ஒரு அம்மா பாடி முடிச்சா ஏர்போர்ட்டில் ட்ராப் பண்ணோம். நீ சொல்கிற சாருகேசி யாருன்னா, சொல்லுங்க அவரையும் ட்ராப் பண்ணுறேன்னு. சார் அவன் வேலை அதுதான். ஆனால் இந்த நூற்றாண்டு விழாவில் பேசுறதுக்கு எனக்கு முழு தகுதி இருக்கு. ஏனென்றால் சுகி ஐயா அவர்களை நான் நேரில் பார்த்துருக்கிறேன். ஒரு 10 வருஷம் நாங்கள் அண்ணன் சொன்ன மாதிரி ஒரே தெருவில் எதிர் வீட்டில் இருந்திருக்கு. நான் பள்ளிக்கூட பேச்சு போட்டியில் பரிசு வாங்கி புத்தகம் எடுத்து போய் ஐயா கிட்ட காமிப்பேன். இதெல்லாம் படி முதல்லன்னுவார். கேட்டதே இல்லை, படித்ததும் இல்லை. ஒரு அப்பா சொன்னால் எப்படி கேட்க மாட்டோமோ அது மாதிரி தான். மதியத்தில் அவர் எழுதுவார். எங்கள் தெருவில் பையங்கள்லாம் சேர்ந்து மதியம்தான் விளையாடுவோம். அப்போ தெருவில் பசங்க விளையாடின காலம். இப்போ தான் யாரும் விளையாடுறதில்ல. ஒன்று கத்துவோம். வெளியில் வந்து சொல்லுவார், டேய் தள்ளி போய் விளையாடுங்கடா, எழுதுறேன் அப்படின்வார். எழுத்து ஒரு தவம் என்று அப்போ எனக்கு தெரியாது, இப்போவும் தெரியாது. ஆனால் நிறைய பேர் மாதிரி விழாவில் வந்த உடனே இவரை பார்த்த உடனே தான் எனக்கு பேச வேண்டும் என்று. அவர் எந்த துறையில் இருக்காரோ அந்த துறை வந்து அவரை பார்த்தா தான் எனக்கு அப்படிலாம். உண்மையிலேயே எனக்கு பேசணும்னு வந்தது சுகி அண்ணாவை பார்த்து தான். ஏனென்றால் நான் கல்லூரி முடித்த காலத்தில் சுகி அண்ணா கூட்டம் போனால் கூட போவேன். சுகி அண்ணா மாதிரி வரணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. அவரை மாதிரி ஆழ்ந்த சிந்தனை, ஆன்மீகம் அதெல்லாம் இல்லை. எந்த கூட்டத்துக்கு போனாலும் ஒரு புது பொன்னாடை கிடைக்குது. இவர் டெய்லி கூட்டம் போறாரு, டெய்லி ஒரு பொன்னாடை. அப்போ கவர் பற்றிலாம் எனக்கு தெரியாது. டெய்லி பொன்னாடை கிடைக்குது, இதுக்காவது பேச வரணும்னு. பொன்னாடைக்காக பேச வந்த என்னை விருது வாங்குகிற அளவுக்கு என்னை ஆளாக்கிய அன்பு அண்ணன் சுகி அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு இன்னொரு மகிழ்ச்சி, தமிழ்நாடு ஃபுல்லாக சின்ன சின்ன பட்டி தொட்டி முதல் கொண்டு என்னை அறிமுகப்படுத்தியவர் எங்கள் ஐயா ராஜகோபால் ஐயா அவர்கள். அவர்களும் இதே மேடையில் இருப்பது எனக்கு உண்மையிலேயே மகிழ்ச்சி. நான் ஒரு 45 நிமிஷம் மட்டும்தான் பேசுவேன். ஏன்னா எப்போவுமே பேச்சு எப்போ முடிக்குதுன்னு சொல்கிறது தான் நியாயம். அதாவது ஒரு பேச்சாளர் பேசிகிட்டே இருந்துட்டு கூட்டம் ஒரு பெருந்தன்மையாக மனசாட்சியோடு உட்கார்ந்தது. இவன் பாட்டும் பேசினுக்கிறான். 1 ஹவர் ஆச்சு, முடியல. ஒரு ஆள் நேரம் வந்து பக்கத்தில் நின்றுட்டான். என்னன்னு பேசு, நீ பேசி முடி, நான் பேசுகிறேன். ஏன்னா உட்காந்து பாதியா தெரியும் முதுவலி, பேசினே இருக்க. ஒரு நியாயம் இருக்கணும்ல. எனக்கு பேச்சாளர் ஆனதில் ரொம்ப மகிழ்ச்சிங்க. ஆனால் எங்களை மாதிரி பேச்சாளர்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் இருக்கும்.
இப்போ பேசி முடித்த உடனே கீழே இறங்கினோடனே ஒரு 10-15 பேர் சூழ்ந்துப்பாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நிறைய பேர் நல்லா பேசுகிறீங்க ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, நல்லா இருக்கும். இப்போ கொஞ்சம் சிஸ்டம் மாறிடுச்சு. என்னென்னா, சார் விசிட்டிங் கார்டு கொடுங்கன்னுவான். அடுத்த மேடைக்கு கூப்பிடுவாங்களான்னு உத்தரவாதம் இல்லை, சும்மா கேட்பாங்க. இப்போ ஒருத்தர் பார்க்கும்போது சாதாரணமாக நம்பர் சொல்லுங்கன்னு தான் கேட்குறான், ஏதோ ஜெயிலில் இருக்கிற மாதிரி. நம்ம ஏதாவது நம்பர் சொன்னால் தப்பாக சொல்லிட்டோமோன்னு செக் பண்ணுவோம் பார்த்துக்கிறீங்களா. அந்த 10 நம்பரை போட்டு அது என் நம்பரு அப்படின்னுவான். யாரா கேட்டது? நீ தானே என் நம்பரை கேட்ட, நானா உன் நம்பரை கேட்டேன். அந்த மாதிரி கொடுப்பேன். இதில் என்ன பெரிய பிரச்சனைனா, ஒரு பட்டிமன்றம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போய் நைட்டு 11:30 சாப்பிட உட்காடுறேன். ஃபோனு புது நம்பரு. ஹலோ அப்படின்னு. வணக்கம், நான் தான் கூட்டத்தில் நம்பர் வாங்கினேனே அப்படின்னா. சரி, அதான் முடிஞ்சிச்சே. அப்புறம் நான் அது ஒன்றும் இல்லை, என்ன மேடையில் அப்படி பேசிட்டீங்க அப்படின்னா. அதாவது விமர்சனம் 11:30 மணிக்கு நைட்டு. என்னங்க என்ன அது ஒரு பட்டிமன்றங்க. ஆனால் பெண்ணானே பெண்களை கொஞ்சம் லைட்டாக கிண்டல் பண்ணேன். அதுக்கு அவர், அது என்ன மேடையில் நீங்கள் பெண்களை அவ்வளோ கிண்டல் பண்ணுறீங்க, இவர் ஆம்பளை ஏங்க என்ன? இல்லை, எங்கள் அணி அதுதாங்க, அப்படி தான் பேச முடியும். அது எப்படி சார்? அப்போது நீங்கள் பெண்களேன்னு இருந்தால் ஆம்பளையை கிண்டல் பண்ணுவீங்களா அப்படின்னாரு. ஆமாம் சார்னு. ஏன்? அமைப்பாளர் என்ன சொல்கிறாங்களோ அதானங்க செய்யணும், அவங்க தானே காசு அப்போ நீ துட்டு கொடுத்தா என்ன வேணாலும் பேசுவேன் அப்படின்னா. ஒரு பேச்சாளருக்கான மரியாதை. சில பேர் இறங்கின உடனே இந்த டாக்டரை பார்த்த உடனே கேட்பாங்க, தெரியுமா உங்கள் அப்பாவும் டாக்டரா? அது ஒரு பழக்கம். நான் பட்டிமன்றம் பேசி இறங்குறேன், அப்பாவும் பட்டிமன்றமான்றான். ஏங்கண்ணா நான் சித்த வைத்தியமாக பண்ணுறோம், பாட்டனார் முப்பாட்டனார்னு போட்டு எல்லார் படமும் போட்டு பட்டிமன்றம் நடத்தும். என்ன ஒரு அளவுக்கு கேட்குறது இல்லையா? சில பேருங்க காலையில் நமக்கு புதுசாக ஒரு நம்பர்லேருந்து ஃபோன் வரும். ஒரு ஆர்வ கோளாறு தான், ஏதாவது அமைப்பாளர் பேசுகிறாங்களான்னு. ஹலோ, நான் சொல்லுங்கள் சார், வணக்கம், மோகன சுந்தரன்னு. ஆமாம், நீங்கள் செப்டிக் டேங்கும் க்ளீன் பண்ணுறீங்களான்னு கேட்பான். எதுக்கோ ஃபோன் பண்ணுறான். தெரிஞ்ச அமைப்பாளரை கிண்டல் பண்ணுவான். சார் வணக்கம், நான் தான் இந்த ஊர்லேருந்து பேசுகிறேன், இந்த வாட்டி திருவள்ளுவர் விழா பெருசாக நடத்தலான்னு. உடனே நான் கேலண்டர் முன்னால் போய் நின்னேன். ஏன்னா அந்த டேட்டில் நம்ம ஃப்ரீயாக இருக்கிறோமான்னு. பெருசாக நடத்த போகிறோன்னு. அப்பா நடத்து. இப்போ ஒரு நல்ல பேச்சாளர் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்வான். அப்போ நான் கோச்சிக்கவும் முடியாது. ஏன்னா தெரிஞ்சவர் இந்த வருஷம் இல்லைன்னா அடுத்த வருஷம் கூப்பிடுவார். நான் அப்படின்னு சரி நான் பார்த்தேன். அவர் மனசும் கோணக்கூடாது, நல்ல பேச்சாளர்னு கேட்டான். நான் உடனே கிருபானந்த வாரியார்னு. ஒரு நிமிஷம் பாஸு. அப்புறம் தான் அவனுக்கு உரைச்சி இருக்குது, அவர் போயிட்டாரேன்னு. இல்லை சார், அவர் தான் இறந்துட்டாரு, வேற ஒருத்தர் அப்படின்னா. புலவர் கீரன்னு வச்சுட்டான் ஃபோனை. ஏன்னா அடுத்தது நான் ஊவே சாமிநாதன், ஐயர், கியாப்பா விஸ்வநாதம் இவங்க பேர்லாம் சொல்ல போகிறேன்னு சொல்லி பயந்து வச்சாச்சு. இல்லை, எதுவாக இருந்தாலும் ஒரு அமைப்பாளர்கள்கிட்ட பேச்சில் எப்படி பேசணும்னு என்னை ஆற்றுப்படுத்தியவர் சுகி அண்ணா. ஒரு அமைப்பாளர்கிட்ட எப்படி பேசணும்னு ஆற்றுப்படுத்தியவர் சுகி அண்ணா. அது இன்னும் முக்கியம். ஏன்னா யார் கூப்பிட்டாலும் ஓட்டிடுவேன் பேசுறதுக்கு, ஒரு ஆர்வம் தான். சார் ஒருத்தர் மெட்ராஸ்கார் கூப்பிட்டு ஒரு டேட் சொல்லி, திண்டுக்கல்லுங்க ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் தான் ஒத்துக்கினேன். எனக்கு ட்ரெயின் ஃபர்ஸ்ட் கிளாஸ் எல்லாம் ஒத்துக்கிட்டார், ஹோட்டல் எல்லாம் ஒத்துக்கிட்டார். ஒரு ஞாயிற்றுக்கிழமை போய் திண்டுக்கல்ல இறங்குறேன். ஹோட்டல், பெரிய ஹோட்டலில் ரூமு உட்காந்துருக்கேன். நான் ஒரு 10 மணிக்கு அனுப்புகிறேன் ஆளை, வந்துருங்கன்னாரு. என்ன விழான்னு தெரியாது, ஃபேமிலி ஃபங்க்ஷன்னாரு. ஃபேமிலி ஃபங்க்ஷன்னா என்ன இருக்க போது, குழந்தைக்கு பிறந்த நாள், இல்லை கல்யாணத்துக்கு 25வது வருஷம், 50வது வருஷம், சஷ்டி பூர்த்தி, அப்படி தானே அப்படின்னு. ஒரு 10 மணி இருக்குங்க, காலிங் பெல் அடிச்சுது. சாதாரணமாக இந்த அமைப்பாளர்கள்லாம் எங்களை எப்படி இருந்தால், நாங்கள் ரூமில் இருந்தால் கூட கீழே ரிசப்ஷன்லேருந்து ஐயா கிளம்பிட்டீங்களா, ஐயா கீழே வரீங்களா, அந்த மாதிரியே கேட்டு கேட்டு பழக்கமா. காலிங் பெல் அடிச்சு தந்தா ஒரு வயசு பையன், ஒரு மரியாதை இல்லை. சாவியை சொல்லி போலமா அப்படின்னா. எங்கே கூப்பிட்றான்னு, நீங்கள் பேச தானே வந்திருக்கீங்க, நீ இறங்கினேன். அவன் என்னை கூப்பிட்டாரு அமைப்பாளர், அவரோட பையன். நான் ரொம்ப வழக்கமாக நாங்கள் காட்டுற இது, நான் இந்த கான்ஃபரன்ஸு ரோட்டிலாம் போனோம்னா எப்போ எங்களை பேச கூப்பிடுவீங்க, என் டைம் என்னன்னு கேட்குறதுக்கு, எனக்கு எப்போ போடியம், எனக்கு எப்போ தருவீங்க, அப்படிலாம் ஸ்டைலெல்லாம் பேசுவோம். நான் அதே ஸ்டைலில் அவங்ககிட்ட கேட்டேன், கண்ணா எனக்கு போடியம் எத்தனை மணிக்கு வரும்னு. அப்படின்னா அவனுக்கு அது என்னன்னே தெரியல. இல்லை போடியம் எல்லாம் நீங்கள் அப்பா கிட்ட பேசுங்க சார்.
எங்கே போகிறோன்னு. அங்கே தான் எங்கே விழா, இங்கே ஒரு 15 கிலோமீட்டர். திண்டுக்கல்ல எனக்கு கிராமம் மாதிரி இருக்குது, அதுலேருந்து 15 கிலோமீட்ரு. அப்போ தான் மெதுவாக கேட்டேன், தம்பி என்ன ஃபங்க்ஷனு என்ன? ஓ ஃபங்க்ஷன் என்னன்னே அப்பா சொல்லலையா உங்களுக்கு அப்படின்னா. என்ன ஃபங்க்ஷனு என்ன சார்? அதாவது எங்கள் வீட்டில் முதல் கல்யாணம் நடந்தால் எங்கள் குலதெய்வத்துக்கு கடா வெட்டி சொந்தக்காரன் க்ளோஸ் சர்க்கிள் சொந்தக்காரங்களுக்கெல்லாம் சோறு போடுவோம்னா. சரி அதுக்கு ஏன்ப்பா என்ன கூப்பிட்டாரு உங்கள் அப்பா என்ன? ஆமாங்க, காலையில் கடை வெட்டுறோம், இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை 12:30 யமகண்டம், அதனால் பிரியாணி எல்லாம் ரெடி ஆகிற வரையும் எல்லாம் சும்மா தானே இருப்போம், ஃபேமிலி ஃபங்க்ஷன். சரி ஒன்றும் பண்ண முடியாது, ஒத்துக்கிட்டோம். அதுக்கப்புறங்க அவன் பேச்சு பற்றியே எதுவும் பேசலை. ஆனால் சார் நாங்கள் கடை வெட்டுறதா இருந்தால் சார் 5 ஆடோ 6 ஆடோ எல்லாத்தையும் அங்கேயே தான் வெட்டுவோம் அப்படின்னு கடா வெட்டுறதுக்கே பேசினுக்கிறான். என் பயம் என்னன்னா, இவன் உண்மையிலேயே என்னை பேச கூப்பிட்றானா இல்லை கடா வெட்ட கூப்பிட்றானா? ஏன்னா நான் நான் வெஜிடேரியன் வேறு முன்னாடியே சொல்லிட்டேன். அப்படியே வெட்டிட்டு அப்படியே பேசு அப்படின்னு. சார் பேச ஆரம்பித்து பேசுகிறேன், யாரும் கேட்கல, அவங்க பிரியாணிக்காக உட்காந்துட்ருக்கு. ஒருத்தர் மட்டும் முன் வரிசையிலேருந்து எழுந்தார், போகிறாரு, திரும்பி வராரு. வரும்போது என்னை பார்த்து இப்படின்ட்டு உட்காருவார், போவார், வருவார், திருப்பி என்னை பார்த்து இப்படின்வார். என்ன இப்படின்றாரு, என்னன்னு என்ன புரியல. திடீர்னு ஒரு 1.5 ஹவர் கழிச்சு வந்து நான் அப்புறம் கேட்டேன், எனக்கு என்னென்னா முதல் 2 முறை போகும்போது ஏதோ டயபெட்டிக் பேஷண்ட் போல இது போயிட்டு வராருன்னு நினச்சேன். இவன் ஏன் போயிட்டு வந்துட்டு என்னை பார்த்து தலையாட்டுறான்னு நினச்சேன். கட்சியில் சொன்னான் சார், சார் அப்பப்போ இல்லை கறி வந்து தான் பார்த்தேன் தம்பி, வெந்துடுச்சு நிறுத்திடு அப்படின்னா. அதாவது நம்ம ஒட்டு மொத்த இதுவும் இறங்கிடுறோம். அங்கே கறி வேகிற வரையும் பேசிட்டு வந்தேன்.